ஸ்ரீராம நவமி மகோத்சவம் அன்று அவதரித்த ஆற்றல் அறம் அளித்தருளின் மிக்க குன்றவிழ் முலையினார்த்தம் கொழுந்தனை கும்பிடாத வென்றமர் அருளன் தீயவல் அரக்கன் வேரறுப்ப நன்றமர் காத்தல் என்னும் நல் அறம் காப்பதன்றே என்று கம்பர் தான் எழுதிய கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்தில் ஸ்ரீராமபிரானின் அவதாரத்தை அழகாக விவரிக்கிறார். இதன் பொருள் அறத்தையும் அருளையும் காப்பதற்காக அன்று அவதரித்த பேராற்றல் மிக்க ராமபிரான் தீயவர்களாகிய அரக்கர்களின் வேரை அறுத்து உலகை காக்கும் நல் அறத்தை காக்கிறான் என்பதே இதன் பொருளாகும். மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரமே ஸ்ரீராமாவதாரம் ஆகும். சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீராமர் அவதரித்தார். சில ஆண்டுகளில் இந்த ஸ்ரீராம நவமி விழா பங்குனி மாதத்திலும் வரும். தசரதரின் மகனாக பிறந்த ராமன் தந்தையின் சொல் கேட்டு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக தந்தையின் சொல்லை காப்பதற்காக காட்டிற்கு சென்றார். 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்தார். அப்பொழுது ராமருடன் கூடவே ராமரின் மனைவி சீதையும் ராமரின் தம்பி லக்ஷ்மணனும் கூட வனவாசம் இருந்தார்கள். இவ்வேளையில் ராவணன் என்ற கொடிய அரக்கனால் சீதை சிறையெடுக்கப்பட்டாள். பல்வேறு இன்னல்களை தாண்டி ஸ்ரீராமர் இலங்கை சென்று ராவணனுடன் போர் புரிந்து ராவணனை வதம் செய்து தன் மனைவி சீதையை மீட்டு வந்தார். 14 ஆண்டுகள் கழிந்த பின் வெற்றி வீரனாக அயோத்தி திரும்பிய ராமர் அயோத்தியின் மன்னனாக பதவியேற்று பட்டாபிஷேகமும் கண்டார். இத்தனை துன்பங்களும் துயரங்களும் தன் வாழ்வில் இருந்தாலும் ஒருபோதும் தர்மத்தையும் சத்தியத்தையும் கைவிடாத வீரனாக ராமர் வாழ்ந்து காட்டினார். மேலும் ஏகபத்தினி விரதனாக இருந்த ஸ்ரீராமபிரானின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கிறது. ராமர் காட்டிய அயணம், அதாவது பாதை என்பதால் தான் ராமரின் வரலாற்று நூல் ஸ்ரீ ராமாயணம் என்றே பெயர் பெற்றது. ஸ்ரீராம நவமி பகவான் மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமரின் பிறந்த நாளை கொண்டாடும் முக்கியமான பண்டிகையாகும். தர்மத்தை நிலைநாட்டிய ராமரின் பிறப்பை வீடுகள் மற்றும் கோயில்களில் சிறப்பு பூஜைகள், ராமாயண பாராயணம், பானகம் மற்றும் நீர்மோர் படைத்து மக்கள் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அயோத்தியில் மகாராஜா தசரதருக்கும் அவர் மனைவி கௌசல்யைக்கும் மகனாக ஸ்ரீராமர் அவதாரம் செய்த நன்னாளே இந்த ஸ்ரீராம நவமி பண்டிகையாகும். இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி மார்ச் 27, 2026 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் ஸ்ரீராமரை சீதா, லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனுடன் சேர்த்து வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும். பகல் 12 மணிக்கு, அதாவது அபிஜித் முகூர்த்த நேரத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பானகம், நீர்மோர், பாயசம் ஆகிய நைவேத்தியங்களை படைத்து ஸ்ரீராமாயண பாராயணம் செய்து பஜனைகள் மற்றும் விரதம் இருந்து ஸ்ரீராமரை வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாகும். ராமரின் படம் அல்லது சிலையை தயார் செய்து அலங்காரம் செய்து துளசி இலைகள் மற்றும் வாசனை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். சீதா, லக்ஷ்மணர், ஹனுமன் சமேத ஸ்ரீராமர் படங்களையும் வைத்து வழிபடலாம். ஸ்ரீராம நவமி அன்று பகல் 12 மணிக்கு ராம அவதார நேரத்தில், அதாவது ராமரின் பிறந்த நேரத்தில் வெல்லம் மற்றும் சுக்கு கலந்த நீரான பானகத்தையும் நீர்மோரையும் பால் பாயசம், வடை மற்றும் மஞ்சள் நிற பழங்களையும் நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்டி ஸ்ரீராமரை மனம் உருகி வழிபட்டால் அளப்பரிய பலன்கள் உண்டாகும். ராமாயண புத்தகத்தை படிப்பது அல்லது ஸ்ரீராமர் கதைகளை கேட்பது, ராம பஜனைகளை பாடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஸ்ரீராம நவமி அன்று ராமருக்கு துளசி இலை சாட்சி ஸ்ரீராமநாமம் ஜபித்து ராமாயணம் அல்லது சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமான வழிபாடாக கருதப்படுகிறது. ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராம பிரானை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் செல்வம், அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை பெருகும். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாம் நீங்கும். ராம நாமம் சொல்வது பாவங்களை போக்கி ஞானத்தையும் மன உறுதியையும் தைரியத்தையும் தருவதாக அமைகிறது. ராமநாமம் மற்றும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்தால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி மற்றும் வெற்றியான வாழ்க்கையை நாம் பெறலாம். ஸ்ரீராம நவமி அன்று ராமரை பூஜை செய்து
பானகம், நீர்மோர் ஆகியவற்றை ராமருக்கு நைவேத்தியம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நாம் விநியோகம் செய்தால் ஸ்ரீராமர் மற்றும் ஆஞ்சநேயரின் ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும். ராமரின் பிறந்த தினத்தை கொண்டாடுவது தர்மம் மற்றும் நேர்மையின் பாதையில் நாம் செல்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த ஸ்ரீராம நவமி பண்டிகை நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில தேதியின்படி மார்ச் மாதம் 27/3/2026 அன்று நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் இந்த ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடப்படுகிறது. பக்தர்களாகிய நாமும் இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் நம்மால் முடிந்த அளவு ராம கைங்கரியம் செய்து பகவான் ராமரின் திருவருளை பெறலாமே.